என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான கேழ்வரகு தோசை தாங்க இன்னைக்கு பண்ணியிருக்கேன் டின்னருக்கு. இது கூட ஆனியன் டொமேட்டோ தொக்கு. இந்த 2மே காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உடனே சட்டுன்னு பண்ணிரலாம். ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். தோசை மாவு, இட்லி மாவுக்கு பதிலா இந்த மாதிரி நீங்க இன்ஸ்டன்ட்டா உடனே பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்காக 1 கப்பு கேழ்வரகு மாவு, 1/4 கப்பு கடலை மாவு, கேரட்டு, சின்ன வெங்காயம், இஞ்சியும், பச்சை மிளகா, சீரகம் இதெல்லாம் நான் மிக்ஸி ஜார்ல பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தூளா நறுக்குன கொத்தமல்லி, தூளா நறுக்குன சின்ன வெங்காயம், தூளா நறுக்குன கேரட். நீங்க கேரட்ட தூளா தூளா நறுக்கலனாலும் துருவி எடுத்துக்கோங்க. எனக்கு தூளா நறுக்குனா கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எந்த கப்புல நம்ம மாவு எடுத்தோமோ, அதே கப்ல 1 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாதிரி அடை மாவு மாதிரி பெசறி வச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு திக்கா இருக்கட்டும். இது ஊரெல்லாம் எதுவும் வைக்க வேணாம். உடனே ஊத்தலாம். இருந்தாலும் நானு இப்போ தொக்கு பண்ணணுன்றதுக்காக பேன்ல எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு இது வெடிஞ்ச உடனே இடிச்ச பூண்டு, அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்த தூளா நறுக்கி வச்சிருக்கேங்க. அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு. இதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுறலாங்க சுருள சுருள. நான் ஒரு 8 தக்காளிய மிக்ஸி ஜார்ல அடிச்சு வச்சிருக்கேங்க. அதுவும் இதோட ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். நானு தவாவ நல்லா கிரீஸ் பண்ணிட்டேன். தோசை ஊத்துற மாதிரியே நம்ம கலக்கி வச்சிருந்த மாவ ஊத்தி ஊத்தி எடுத்துக்கலாங்க. மேல கொஞ்சமா எண்ணெய் விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில மூடி வச்சுருங்க. மேல நல்லா வெந்து வந்துரும். இத ஃபிளிப் பண்ணிட்டு கீழ ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிரலாம். மிதமான தீயிலே இருக்கட்டும். ரொம்ப ஓவர் ஹீட் வச்சுட்டீங்கன்னா நடுவுல வேகாது. காய் வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்குங்க. எடுத்துட்டேன். இப்ப இதே தவாலயே இன்னொரு தோசையும் ஊத்திக்கிறேன் நானு. அவ்வளோதாங்க. தோசையும் ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் நம்ம ஆனியன் டொமேட்டோ தொக்குமே நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா தொக்க திரண்டு வந்துருச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபில மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.